بسم الله الرحمن الرحيم الحمد لله ذي الجلالة والصلاة والسلام على صاحب الرسالة الذي لا تجتمع أمته على الضلالة وعلى آله وأصحابه وأزواجه أولي السعادة والنبالة أما بعد எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலைகள் அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த நாளின் கதாநாயகர் ஷேகுத் தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்ட பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வகையான நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அவன் எங்களுக்கு செய்த நிஅமத்துக்கள், அவன் எங்களுக்கு செய்த அருட்கொடைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அந்த அருட்கொடைகளில் ஆலமுன் நிஅமா, மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிஅமத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை முஸ்லிமாக படைத்து முஸ்லிம்கள் செல்லக்கூடிய வழியிலே எங்களை அமைத்து வைத்திருக்கின்றான். அதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த அஅலமுன் நிஅமா, மிகப்பெரிய அருட்கொடை என்று நாங்கள் கருதுகிறோம். வழிகேடுகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உண்மை கொள்கையை அறிந்தவர்கள், உண்மையை பேசுபவர்கள், நபி வழியில் நடப்பவர்கள் என்று நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகேடர்கள் தோன்றுவார்கள், இவர்கள் குழப்பங்கள் புரிவார்கள் என்று அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிவிட்டார்கள். எத்தனையோ ஹதீஸ்களை இவர்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். எத்தனையோ சம்பவங்களை சொல்லி உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இந்த வஹாபிகளை பற்றி கூறும்போது கூறினார்கள், இன் மரிது ஃபலா தஊதுஹும், இந்த குழப்பவாதிகள்
இந்த வழிகேடர்கள் இன் மரிது ஃபலா தஊதுஹும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நீங்கள் தரிசிக்க செல்லாதீர்கள், நோய் விசாரிக்க செல்லாதீர்கள். வ இன் மாது ஃபலா தஷ்ஹதுஹும், அவர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசா தொழுகையிலும் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். ஃபலா துஸல்லிமு அலைஹிம், அவர்கள் மீது சலாம் கூறாதீர்கள். ஃபலா துஆக்கிலூஹும், அவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடாதீர்கள். வலா துஷாரிபூஹும், அவர்களுடன் சேர்ந்து பானங்கள் அருந்தாதீர்கள். வலா துனாகிஹூஹும், அவர்களை நீங்கள் திருமணமும் செய்து கொள்ளாதீர்கள். வலா துஸல்லு மஅஹும் வலா துஸல்லு அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் ஜனாசா தொழுகை தொழவும் வேண்டாம், அவர்களுக்கு பின்னால் நின்று நீங்கள் தொழவும் வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பவாதிகளை பற்றி கூறப்பட்ட மிகவும் அந்தரங்கள் பொருந்திய ஹதீதுகளில் இதுவும் ஒன்று. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த இடத்திலே வலிமார்கள் என்பவர்கள் இருக்கிறார்களா அல்லது இல்லையா, வலிமார்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கின்றதா அல்லது இல்லையா, அவர்களை நாங்கள் அழைப்பது அவர்களுக்கு கேட்குமா என்பது பற்றி ஒரு சில விடயங்களை உங்கள் முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் மிகவும் கவனிப்பாக கேட்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் பேசக்கூடிய விடயங்கள் எந்த ஒரு தமிழ் புத்தகத்தில் இருந்தோ அல்லது எந்த ஒரு மௌலித் ஷரீஃப்களில் இருந்தோ எடுக்கப்பட்டு பேசப்படுவதை அல்ல. அல்லாஹு தஆலாவுடைய திருக்குர்ஆனில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் திரு பொன்மொழிகளில் இருந்தும் பேசப்படுபவையாகும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வலிமார்களை குர்ஆனில் பல இடங்களில் கூறியிருக்கிறான். உங்களுக்கு அறிந்த ஒரு ஆயத்து தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் கூறுகின்றான், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்பவர்கள், அல்லாஹ்வினுடைய இறைநேசர் என்பவர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது, வலா ஹும் யஹ்ஸனூன், இன்னும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு சிலர் கூறுவது, எல்லா முஸ்லிம்களும் வலியுல்லாஹ் தான், உலகில் இருக்கின்ற எல்லா முஸ்லிமும் வலியுல்லாஹ். அப்படி என்றால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் வலியுல்லாஹ் என்றால் எத்தனை கராமத்துகள் நிகழ வேண்டும், எத்தனை அற்புதங்கள் நிகழ வேண்டும்? அப்படியல்ல சகோதரர்களே. வலிமார்கள் என்பவர்கள் மனிதர் கூட்டத்தில் மிகவும் விசேடமான ஒரு படைப்பினர். உங்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முஸ்லிம், முஃமின் என்று இரண்டு இருக்கின்றன.
முஸ்லிம் முஃமின், இஸ்லாம் ஈமான். எல்லா முஸ்லிம்களும் எல்லா நேரத்திலும் முஃமினாக இருப்பதில்லை. நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் எல்லா நேரத்திலும் முஃமினாக இருப்பதில்லை. ஆனால் எல்லா முஃமின்களும் எல்லா நேரத்திலும் முஸ்லிம்களும் தான், முஃமினும் தான். அதாவது ஒரு முஸ்லிம் எல்லா நேரத்திலும் முஃமினாக இருப்பது கிடையாது. ஆனால் ஒரு முஃமின் அவன் எல்லா நேரங்களிலும் அவனுடைய எல்லா நிலைகளிலும் முஸ்லிமாகவும் இருப்பான், முஃமினாகவும் இருப்பான். இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அவுலியாக்கள். முஸ்லிமாக இருந்து முஃமினாக இருப்பவர்கள், முஃமினாக இருந்து முஸ்லிமாக இருப்பவர்கள். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஃமின்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லா நிலைகளிலும் நாங்கள் முஃமினாக இருப்பது கிடையாது. ஆனால் வலிமார்கள் என்பவர்கள், அல்லாஹ்வினுடைய இறைநேசர்கள் என்பவர்கள் எல்லா நிலைகளிலும் முஃமினும் தான், முஸ்லிமும் தான். இந்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாத சகோதரர்களே. ஆகவே உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் வலியுல்லாஹ் என்றால் இந்த கருத்துக்கு பொருத்தமாகுமா? இல்லை, ஒரு காலமும் பொருத்தமாகாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்ற ஹதீஸ் கிதாபிலே வருகின்றது. முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்றால் சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம், இந்த இரண்டு கிரந்தங்களிலிருந்து விடுபட்ட ஹதீஸை கொண்டு வருவார்கள் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்ற கிதாபிலே. புகாரி இமாம் அவர்கள் எத்தனை ஹதீஸை விட்டார்களோ அதையும் கொண்டு வருவார்கள். முஸ்லிம் இமாம் அவர்கள் விட்ட ஹதீஸையும் கொண்டு வருவார்கள். அதற்கு பெயர் வைத்தார்கள் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன், இரண்டு ஸஹீஹைன்களின் மீது பொருத்தப்பட்ட கிதாப் என்று பெயர் வைத்தார்கள். அந்த கிதாபிலே அந்த நூலின் ஆசிரியர் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال قال رسول الله صلى الله تعالى عليه وسلم إن لله عبادا ليسوا بأنبياء ولا شهداء يغبطهم الأنبياء والشهداء يوم القيامة لقربهم من الله تعالى ومجلسهم منه يضع الله تعالى لهم يوم القيامة منابر من نور لا يخافون إذا خاف الناس ولا يحزنون إذا حزن الناس وقرأ الآية ألا إن أولياء الله إلى آخره. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன லில்லாஹி இபாதன், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள். லைசு பி அம்பியா வலா ஷுஹதா, அவர்கள் நபிமார்களும் கிடையாது, ஷுஹதாக்களும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் கிடையாது, ஷுஹதாக்களும் கிடையாது. யக்பிதுஹுமுல் அம்பியா வஷ்ஷுஹதாஉ, அந்த நபிமார்கள் அனைவரும், அந்த ஷுஹதாக்கள் அனைவரும் இந்த அடியார்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சில அடியார்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, நபிமார்களை விட மர்த்தபாவிலே உயர்ந்த, ஷுஹதாக்களை விட மர்த்தபாவிலே உயர்ந்த இடம் இங்கே யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினருக்கு கொடுக்கப்படுகின்றது. யலல்லாஹு தஆலா லஹும் யௌம
யௌமல் கியாமத்தி மனாபிர மின் நூர். அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுக்கு மறுமை நாளிலே மிம்பர்களை அமைப்பான். ஒவ்வொரு வலிவாகும் ஒவ்வொரு மிம்பர் இருக்கும். மிம்பர்களை அமைப்பான். அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? லா யஹாஃபூன இதா ஹாஃபன் நாஸ். மனிதர்கள் பயப்பட்டால் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். வலா யஹ்ஸனூன இதா ஹஸினன் நாஸ். மனிதர்கள் கவலை அடைந்தால் அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயாலேயே சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலாவும் மேற்கூறிய ஆயத்திலே கூறிவிட்டான், அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கின்றது என்று. இந்த ஹதீஸிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், அவுலியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினரை நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுகிறார்கள். இந்த இடத்திலே சகோதரர்களே, பொறாமை என்பதற்கு தப்பான அர்த்தம் நாங்கள் கொள்ளக்கூடாது. பொறாமை என்பதற்கு நேரடி அர்த்தம் வரக்கூடிய சொல் ஹசத என்று சொல்லாகும். இந்த இடத்திலே யக்பிது கபத என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஹசத என்று சொன்னால் ஒரு மனிதன் மீது பொறாமை கொள்வது. எப்படி என்றால் அவன் பணக்காரனாக இருந்தால் அவன் மீது பொறாமை கொள்வது, அவனுடைய செல்வங்கள் அழிந்து போக வேண்டும், அந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று. இது ஹசது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஹசத் என்ற வார்த்தையை பாவிக்கவில்லை, கபத என்ற சொல்லை பாவித்திருக்கிறான். அப்படி என்றால் என்ன தெரியுமா? உதாரணமாக ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தரை பார்த்து ஒரு மனிதர் நினைப்பது, இவரை போல் நானும் செல்வந்தனாக இருக்க வேண்டுமே என்று நினைப்பது. அவருடைய செல்வம் அழிந்து போவதற்கு அவர் நினைப்பதில்லை. இதற்கு கபத என்ற சொல் பாவிக்கப்படும். இந்த இடத்திலே நபிமார்களும் சுஹதாக்களும் அவுலியாக்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்றால் அவுலியாக்களுடைய மர்த்தபா நீங்கி போக வேண்டும், அந்த இடத்திலே நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக பொறாமைப்படுவது கிடையாது. நாங்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும், அவர்களுடைய அவுலியாக்களுடைய மர்த்தபாவை நாங்களும் அடைய வேண்டும் என்று அம்பியாக்களும் சுஹதாக்களும் ஆசைப்படுகிறார்கள், ஆவல் கொள்கிறார்கள். இதனையே பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ், أن عمر رضي الله تعالى عنه خرج إلى المسجد يوما فوجد معاذا عند قبر رسول الله صلى الله عليه وسلم يبكي فقال ما يبكيك يا معاذ؟ قال يبكيني حديث سمعته من رسول الله صلى الله تعالى عليه وسلم يقول اليسير من الرياء شرك ومن عادى أولياء الله فقد بارز الله بالمحاربة إن الله يحب الأبرار الأتقياء الأخفياء الذين إن غابوا لم يفتقدوا وإن حضروا لم يعرفوا قلوبهم مصابيح الدجى. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பள்ளி வாயிலுக்கு சென்றார்கள், மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள். அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று பார்த்தால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மா யுபகீக யா முஆத், ஏன் நீங்க அழுகுறீங்க, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், என்னை ஒரு ஹதீஸ் அழ வைக்கின்றது.
நான் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன். அந்த ஹதீஸ் என்னை அளவைத்துக் கொண்டிருக்கிறது. அதான் நான் இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அது என்ன ஹதீஸ், எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல் யஸீரு மினர் ரியாஇ ஷிர்குன், முஹஸ்துதியில் கொஞ்சமாவது ஒரு சிறிய அளவு முஹஸ்துதி என்பது ஷிர்காகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்கிறார்கள், மன் ஆதா அவுலியா அல்லாஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், எவன் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை எதிர்க்கின்றானோ, எவன் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை மறுக்கின்றானோ, பாரஸஹுல்லாஹு பில் முஹாரபா, அல்லாஹ் அவனுடன் யுத்தம் செய்ய வெளியாகின்றான். அல்லாஹ் அவனுடன் யுத்தம் செய்ய வெளியாகின்றான். அல்லாஹ்வுடைய இறைநேசரை எதிர்ப்பவனை அல்லாஹ் யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறான் அவனுடன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளதை நான் கேட்டு அழுகின்றேன் என்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு கொஞ்சம் பேரு அவுலியாக்களுக்கு எல்லாம் ஏசுறாங்க, அவுலியாக்களை சபிக்காங்க, ஏசக்கூடாத வார்த்தையால் எல்லாம் ஏசுறாங்க, அவமதிக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் பதில் செல்றல். நல்ல அவளையை கொள்ளுங்க. ஒரு வலியுல்லாவை ஒருவன் எதிர்க்கின்றான் என்றால் அந்த வலியுல்லா அவருக்கு பதில் சொல்வது கிடையாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவருக்கு பதில் சொல்வார். எவர் ஒரு அவுலியா உல்லாவை ஒரு வலியுல்லாவை எதிர்க்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தான் பதில் கொடுக்கிறார், அந்த வலியுல்லா பதில் கொடுக்கிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வலியுல்லா அவுலியாக்களை ஏசுபவர்களுக்கு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் தண்டனை கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பொன்மொழி, இதிலே மாற்றம் கிடையாது. சகோதரர்களே, இந்த ஹதீஸும் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ் அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு عن ابن مسعود قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يزال 40 من أمتي قلوبهم على قلب إبراهيم يدفع الله بهم عن أهل الأرض فبهم يسقون فبهم ينصرون يقال لهم الأبدال. قال رسول الله صلى الله عليه وسلم إنهم لم يدركوها بصلاة ولا بصوم ولا بصدقة. قالوا يا رسول الله فبما أدركوها؟ قال بالسخاء والنصيحة للمسلمين. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்திலே 40 அபுதால்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். 40 அபுதால்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அபுதால்கள் என்றால் என்ன? ஒரு இடத்தில் இருப்பார்கள், அதே நேரத்தில் மறு இடத்திலும் இருப்பார்கள். இப்படி பல இடங்களில் இருக்கக்கூடிய தரஜாவை பெற்றவர்கள் அபுதால்கள். இவர்கள் அவுலியாக்களில் ஒரு கூட்டத்தினர். இந்த கூட்டத்தினர் 40 பேர்கள். ஒருவர் மரணிக்க ஒருவர் வெளியாகுவார். அப்படி மறுமை நாள் வரைக்கும் இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். யதுஃபஉல்லாஹு பிஹிம் அன் அஹ்லில் அர்த். அல்லாஹு தஆலா இவர்களுடைய பரக்கத்தை கொண்டு,
இவர்களுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த துனியாவாதிகளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அவுலியாக்களுடைய பரக்கத்தை கொண்டு துனியாவாதிகளுடைய கஷ்டங்களை சங்கடங்களை அல்லாஹு தஆலா நீக்குவான். உதாரணம் எப்படி? இன்று கொண்டாடப்படுற ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள் பல கோடி மக்களுடைய சங்கடங்களை நோய்களை இவர்கள் தீர்த்திருக்கிறார்கள், இன்றும் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இதுக்கு உதாரணம். இன்னும் வேறு வழிமார்களையும் நாங்கள் வைத்து பார்த்துக் கொள்ளலாம். அபுதால்கள் என்பதற்கு யார் உதாரணம்? நான் மேலே சொல்லி காட்டிய அபுதால்கள் ஒரு நேரத்தில் பல இடங்களில் இருப்பவர்கள். இவர்களும் அவுலியாக்களில் ஒரு கூட்டத்தினர். இவர்களுக்கு யார் உதாரணம் தெரியுமா? ஷேக் முஹித்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குத்துபு நாயகம் அன்னவர்கள். குத்துபு நாயகம் அன்னவர்களை சாதாரண மனிதன் என்று நினைத்துவிடக் கூடாது. அவர்கள் மிகவும் ஒரு உயர்ந்த மனிதர். வலியுல்லா மட்டும் இல்ல, நிறைய கிதாப் எழுதிக்காங்க. ஒரு பெரிய இமாமும் தான். நமக்கெல்லாம் அது தெரியா. நம்ம பெரிய வலியுல்லான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வலியுல்லா மட்டும் இல்ல, பெரிய இமாம். கிதாபுகள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஹம்பலி மதுஹபிலே சென்றவர்கள். ஹம்பலி மதுஹபிலே அவர்களுடைய அமல்களை கொண்டு சென்றவர்கள். அவர்களிடத்திலே பல மாணவர்கள் ஓதினார்கள். அன்று ரமலானுடைய ஒரு பகல் ஒரு மாணவர் வந்து சொன்னார், நாயகமே, எங்கட வீட்டை நீங்க இன்றைக்கு நோன்பு சுரக்க வரணும். அப்ப குத்துபு நாயகம் சொன்னாங்க, சரி நான் வாரேன் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார்கள். இரண்டாவது மாணவர் வருகிறார். அவரும் வந்து சொல்றாரு, நாயகமே நீங்க இன்றைக்கு எங்களோட நோன்பு சுரக்க வரணும். அதுக்கு குத்துபு நாயகம் சொல்றா, சரி வாரேன் இன்ஷா அல்லாஹ். இப்படி 40 பேரு வந்து சொல்றாங்க குத்துபு நாயகத்திட்ட, நீங்க இன்றைக்கு நோன்பு சுரக்க வரணும். 40 பேர்த்தையும் குத்துபு நாயகம் சொல்றாங்க, நான் இன்றைக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி சொன்ன மாதிரி 40 வீடுகளுக்கும் சென்றார்கள் குத்துபு நாயகம் வந்தவர்கள். யாரால முடியுமா? ஒரே டைம்ல 40 இடத்துக்கு போறேன்னா யாரால முடியுமா? முடியாது. இது அவுலியாக்களால் தான் முடியும். ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவுலியாக்கள் என்று இருந்தால் அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முஅஜிஸா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான். வலிமார்களுக்கு கராமத் என்று சொல்லக்கூடிய அதுவும் அற்புதம் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் இரண்டிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு நபி அற்புதம் ஒன்றை நிகழ்த்தினால் அதுக்கு முஅஜிஸா என்று சொல்லப்படும். ஒரு வலியுல்லா ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதுக்கு கராமத் என்று சொல்லப்படும். அப்படி சஹாபாக்களிலே நிறைய குத்துபுமார்கள், நிறைய அவுலியாவுல்லா, நிறைய வலிமார்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வலியுல்லா தான். அதுல பெரிய மர்த்தபா உள்ளவர்களும் இருக்கிறார்கள், சிறிய மர்த்தபா உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆரிஃபீன்கள் சொல்லி காட்டும் போது சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் முதலாவது குதுபு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் என்று கூறி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் முதலாவது குதுபு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் என்று கூறி காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நிறைய கராமத்துகள் காட்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய கராமத்துகள் முஅத்தமதான கிதாபிலே, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இமாம் சுயூத்தி அவர்களுடைய அத்துருல் மன்சூர்,
இது போன்ற பல கிதாபுகளிலே இவர்களுடைய அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே நான் அவர்களுடைய ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டுகிறேன். வஹாபியல் குதுபு நாயகம் கராமத்து செஞ்சாதான் மறுக்கிற. இப்ப நம்ம ஆதாரத்தோட இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கராமத் காட்டி இருக்கிறார்கள். இதனை யாராலும் மறுக்க முடியாது. குதுபு நாயகம் அற்புதம் காட்டினா மறுக்கலாம், ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் அவங்க அற்புதம் காட்டினா மறுக்கலாம், ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அவங்க அற்புதம் காட்டினா மறுக்கலாம். ஆனா இதை மறுக்கலாம். இது கிதாபுல வர விஷயம். இதை யாராலும் மறுக்க முடியாத சகோதரர்களே. ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள். ஆயிஷா நாயகி யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2.5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய வஃபாத்தின் இறுதி நேரத்திலே ஆயிஷா நாயகி அவர்களை கூப்பிட்டு கூறினார்கள், மகளே, என்னிடத்திலே 20 வசக் பேரிச்சம்பழங்கள் இருக்கின்றன, அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதை நீ என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் உன்னுடைய 3 சகோதரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உன்னுடைய 2 ஆண் சகோதரர்கள், 2 பெண் சகோதரர்கள், 4 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கூறினார்கள். கூறிவிட்டு ஆயிஷா நாயகி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், வாப்பா, எனக்கு 3 சகோதரர்கள் தான், 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி அஸ்மா. அஸ்மா மட்டும்தான் எனக்கு சகோதரி என்று, வேற சகோதரி இல்லை. 3 பேரு தானே நாங்க, நீங்க என்ன 4 பேருக்கு கொடுக்க சொல்ற? 3 பேரு தான் நாங்க, உங்களோட மகன்மாரும் 3 பேரு தான், உங்களோட மக்கள் 3 பேரு தான், நீங்க என்ன 4 பேருக்கு கொடுக்க சொல்ற என்று கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மனைவியுடைய வயிற்றிலே தற்போது ஒரு குழந்தை இருக்கிறது, அது பெண் குழந்தை, அதற்கும் சேர்த்துதான் நான் கூறினேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து அது பெண் குழந்தை, அதற்கு மீராஸ் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை அத்-துர்ருல் மன்சூர் என்ற கிதாபிலே இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல் முவத்தா லில் மாலிக்கிலே மாலிக் இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, உமர் ஃபாரூக், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு அற்புதம். قال رسول الله صلى الله عليه وسلم إنه قد كان فيما مضى قبلكم محدثون وإنه إن كان في أمتي هذه منهم فإنه عمر بن الخطاب رضي الله عنه. இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முந்திய காலத்திலே சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நடக்க போவற்றை பற்றி சொல்பவர்கள், நடக்க போறத சொல்றவங்க. அப்படியான ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் இப்ப இருக்கும்னு சொன்னா அது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை பொய்க்குமா? பொய்யா போகுமா? அது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்தனையோ இல்முல் கைபான விடயங்களை அறிந்து வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆலோசனை கொடுத்தே 16 குர்ஆன் வசனம் இறங்கிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசனை கொடுத்து, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனசுல பட்டு
உமர் ரலியல்லாஹு தஆலா ஒன்று மனசுல நினைக்கிற அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைப்பான். அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்முல் கைபை அறிந்தவர்களாக இருந்தார்கள். 16 குர்ஆன் வசனங்கள் இவர்களை கொண்டு இறக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஹிஜாபுடைய வசனம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கூறினான் திருமறையிலே, நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாப் அணிவியுங்கள். ஏனென்று சொன்னால் இங்கே காபிர்களும் வந்து செல்கிறார்கள், முஸ்லிம்களும் வந்து செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனம் இறக்கியுள்ளார். இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு அடிப்படை காரணம் யார் என்று பார்த்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். இவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இந்த குர்ஆன் வசனம் இறங்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால். நபியே, உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்கள் ஹிஜாப் அணிவியுங்கள், காபிர்கள் வந்து செல்கிறார்கள், முஸ்லிம்களும் வந்து செல்கிறார்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே நாயகமே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாப் அணிவியுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியிருந்தார்கள். அதன்படியே அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நபியே, உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் ஹிஜாப் அணிய வையுங்கள் என்று. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமாகும். அடுத்து நான் ஹலீஃபாக்கள் அந்த ஓர்டர் படியே இல்ல அவங்களோட கராமத்தை எல்லாம் சொல்லிட்டு வாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போயிட்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையும் போய்விட்டது. இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கராமத் என்னவெனில், இது அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன் என்ற கிதாபிலே வரக்கூடிய ஹதீஸ். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா قال إن عثمان بن عفان رضي الله تعالى عنه أصبح فحدث فقال إني رأيت النبي صلى الله تعالى عليه وسلم في المنام الليلة فقال يا عثمان أفطر عندنا فأصبح عثمان رضي الله تعالى عنه صائما فقتل من يومه. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அஃதிர் இந்தனா, இன்றைக்கு நோன்பு துறக்க எங்களிடத்துல வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கனவிலே தோன்றி இன்றைக்கு நோன்பு துறக்க எங்கிட்ட வாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்று எழும்புகிறார்கள், எழும்பி நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்து அன்று பகல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் நன்கு ஆராய்ந்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைக்கு நோன்பு துறக்க எங்கள்கிட்ட வாங்க என்று சொல்றாங்க. அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கட்டளையிடுறாங்க, இன்னைக்கு நோன்பு பிடிங்க. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடிச்சாங்க. அப்ப நோன்பு துறக்க வாங்கேண்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு பிடிச்சிட்டாங்க. நோன்பு துறக்க வாங்கன்னா எங்கள்கிட்ட வாங்க, இன்றைக்கு நீங்க மௌத்தா போறீங்க, இன்றைக்கு நீங்க எங்க இடத்துல நோன்பு சொல்லுங்க, மௌத்தாய் வந்து நோன்பு சொல்லுங்க. நாம நினைக்கப்படா மௌத்தா நாட்கள் எல்லாம் கபருக்கு படுத்துட்டு தான் இருக்கா. நல்லடியார்கள் தொழுகிறார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்து உணவுகள் அளிக்கப்படுகின்றன, ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து எடுத்துக் கொள்வதென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனுஷனா இருந்தா வந்திருப்பாங்களா? நம்மள போல சாதாரண மனிதன் என்றா
எங்கள்கிட்ட நோன்பு துறக்க வாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா? சொல்லி இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே. இன்னொரு ஹதீஸ் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இன்னொரு அற்புதம். இந்த ஹதீஸை அத்-தபரானி அல்-மூஜமுல் கபீர் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். குத்தில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ இன்ன ரஅஸஹு அலல் பாபி லா யகூலு துக் துக் ஹத்தா சாரு பிஹி இலா ஹஷ் கௌகப். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அவர்களுடைய தலை பேசியதாம். அல் மோஜமுல் கபீர் லித்தபரானி, தபரானி இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாப் அல் மோஜமுல் கபீர் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலை அவர்கள் கொல்லப்பட்டவுடன் அவர்களுடைய தலை பேசியதாம். துக் துக், என்ன டக்குன்னு கூட்டிட்டு போங்க, என்ன அவசரமா கூட்டிட்டு போங்க. ஹத்தா சாரு பிஹி இலா ஹஷ் கௌகப். கௌகப்னா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவருடைய தலை பேசியது. துக் துக், என்னை உடனடியாக கொண்டு செல்லுங்கள், அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறியுள்ளது அவர்களுடைய தலை. அவர்களுடைய தலை பேசுறேன்டா பெரிய ஒரு அற்புதம். கொலை செய்யப்பட்ட ஒரு தலை, உயிரில்லாத ஒரு தலை பேசியதென்றால் அது சும்மா விடயமா? இது அவுலியாக்களால் தான் முடியும் சகோதரர்களே. ஆகவே அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கராமத் என்பது உண்டு. இது குர்ஆனை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு பொன்மொழிகளை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. இந்த ஹதீஸை எந்த தமிழ் கிதாபில் இருந்தோ அல்லது எந்த மௌலிது கிதாபில் இருந்தோ சொல்லவில்லை. இது அல் மோஜமுல் கபீர் லித்தபரானி, தபரானி இமாம் அவர்களுடைய அல் மோஜமுல் கபீர் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கராமத். عن جابر رضي الله عنه أن عليا حمل الباب يوم خيبر حتى صعد المسلمون ففتحوها وأنه جرب فلم يحمله إلا 40 رجلا. இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைபர் போரின் போது ஒரு கதவை தூக்கினார்கள். அந்த கதவை 40 பேரால் தான் தூக்க முடியும் என்று இருந்தது. அந்த கதவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கைகளால் தூக்கினார்கள் என்று முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இதுவும் ஒரு அற்புதம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா. இது புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். நான் ஹதீஸை வாசிக்கவில்லை, நேரம் நின்று கொண்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், ஜாபிர், நாளைக்கு உஹது போர், நம்ம நாளைக்கு உஹது போருக்கு போகணும். நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் தான் முதலா கொல்லப்படுவேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை சொல்லுகிறார்கள், ஜாபிர், நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் தான் முதலாக கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போன மாதிரி அங்கே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை தான் முதலாக கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவுடன் அவர்களை அடக்கம் செய்கிறார்கள். அந்த காலத்திலே ஒருவரை மட்டும் அடக்கம் செய்வது கிடையாது. யுத்தத்திலே கொல்லப்பட்டார் 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர் என்று பல பேர்களை ஒரு கபரிலே அடக்குவது வழக்கம். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையை இன்னொரு மனிதனுடன் அடக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த வாப்பா இன்னொரு மனுஷனோட கபருக்கு இருக்கிறத நான் விரும்பல. என்னுடைய தந்தை தனியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதன் காரணமாக 6 மாசத்துக்கு பின்னால் அதை நான் தோண்டினேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, அந்த கபர், எங்க வாப்பான கபரை தோண்டினேன்.
எங்கட வாப்பா அப்படியே இருந்த மாதிரியே இருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னால எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே எங்கட வாப்பா அந்த கபூருக்க இருக்காங்க. ஆனா ஒரு காதுல அரவாசி இல்ல. இத ஒரு வஹாபி புடிச்சிட்டான். ஹதீஸ் வந்திருக்கு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட காது இல்ல, கபருக்கு போன காது இல்ல, எங்க மத்த எல்லாம் இருக்கு. இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? உஹது யுத்தத்திலே அவர்களுடைய காது ஷஹீதாகப்பட்டது. அவர்களுடைய ஷஹீதாக்கி தான் அங்க அடக்கினேன். இது தெரியாம இவங்க அங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட காது என்ன பேத்து பழுதாகி போய்விட்டது, அழுகி போய்விட்டது என்று கூறுகிறார்கள். இது பிழையான கருத்து. அவர்களுடைய தந்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தந்தை காது ஷஹீதாக்கப்பட்ட நிலையிலேயே அடக்கப்பட்டார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சகோதரர்களே. இந்த இடத்திலே நிறைய விடயங்கள் இருக்கின்றன. 6 மாசத்துக்கு புறவாடைக்கு அப்படியே இருந்த யாராச்சும் இருப்பாளா? இது ஒரு விஷயம். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வாப்பா சொல்றாங்க, நான் நாளைக்கு நினைக்க நான் தான் முதலா கொல்லப்படுவேன் என்று. அவங்க தான் முதலா கொல்லப்பட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு சஹாபி இல்முல் கைபை பெற்றிருந்தார்கள், அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால் தான் கூறினார்கள், நாளைக்கு நான் மௌத்தாவன் நான் நினைக்க அதே மாதிரி மௌத்தானாங்க. இதுவும் சஹாபாக்களுடைய கராமத்து சகோதரர்களே. ஆகவே நேரம் இடம் கொடுக்காமல் போய்விட்டது. இன்னும் எத்தனையோ சஹாபாக்களுடைய கராமத்துக்கள் இருக்கின்றன. எல்லா சஹாபாக்களும் வலி உள்ளதா? ஆரிஃபீன்கள் நானே மேலே சொல்லி காட்டிய போது ஆரிஃபீன்கள் சொல்கிறார்கள், எல்லா வலிமார்களுக்கும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே உதித்த முதலாவது குதுபு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தான் என்று கூறி காட்டியுள்ளார்கள். ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தே நாங்கள் கேட்கலாம், கேட்டால் எங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களே, இந்த வஹாபிகள் கூறுவது போன்று அவுலியாக்கள் இல்ல, அவங்ககிட்ட ஒன்னும் கேட்கலா, நாங்க அவங்ககிட்ட உதவி தேடையலாம், அவங்க எங்களுக்கு ஒன்னும் உதவி செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் பொய்யான விடயங்கள் சகோதரர்களே. ஒரு சில விடயங்களை நான் அவுலியாக்களிடம் உதவி தேடலாம் என்பதற்கு கூறுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்க ஒரு மையத்தை அடக்குறீங்களா, அந்த மையத்து உங்களோட கால் சப்பத்துல சத்தத்தை கேட்குது. கர்ணனி ஆலிஹிம் லயஸ்மவு கர்ணனி ஆலிஹிம், அவர்களுடைய செருப்பின் சத்தத்தை கேட்கின்றது. வஹாபிகள் என்ன சொல்றாங்க? அவுலியாக்கள் கேட்கலாம் மாட்டாங்க. ஒரு மையத்தே கேட்குதுன்னா அவுலியாக்களை கேட்க மாட்டாங்களா? இது ஒரு விஷயம். அல் அதபுல் முஃப்ரத் இமாம் புகாரி அவருடைய கிதாபிலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்னஹு ஹதிரத் ரிஜ்லுஹு ஃபகீல லஹு உذ்குர் அஹப்பன் நாஸி இலைக ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கால் ஒரு நாள் பழுதாகி போய்விட்டது, உடைந்து விட்டது. அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உذ்குர் அஹப்பன் நாஸி இலைக, இப்னு உமர் உங்களுக்கு விருப்பமான ஆளை இந்த நேரத்தில் நீங்க கூப்பிடுங்க. ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யா முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து உதவி தேடி இருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, நேரம் நீண்டுவிட்டது. ஆகவே என்னுடைய பேச்சை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு பொன்மொழிகளில் இருந்தும் நான் கூறிய விடயங்களை, நான் சொல்லிய ஹதீஸ்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எந்த தமிழ் புத்தகத்தில் இருந்தோ அல்லது எந்த ஹதீஸ் கிதாப், எந்த ஒரு மௌலிது கிதாபில் இருந்தோ சொல்லப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள், அவர்களுடைய வாயால் அவர்களே கூறியது. ஆகவே சகோதரர்களே, அவுலியாக்களுடைய வரிசையிலே இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஷேக் தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மிகவும் விசேடமானவர்கள். இவர்களிடத்திலே இவர்களுடைய பொருட்டை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும்.
இவர்கள் நோய் நொடிகளை மிகவும் இலேசாக சுகமாக்குபவர்கள். இவர்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய நோய்கள் நொடிகளை முறையிட வேண்டும். இன்ஷா அல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு சுகமளிப்பார்கள். ஆகவே சகோதரர்களே, நேரம் நீண்டு விட்டது. என்னுடைய பேச்சை இத்தோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.